பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு முன்பாக மறைவாய் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று கூட அவருடைய பார்வையில் மறைவா இல்லை. ஏற்ற காலத்தை, குறித்த காலத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே சொல்லுங்க பார்க்கலாம். என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஆமே. நம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது எங்கள் இதயத்தின். உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே. அதான் ரகசியம். அவரை முன்னால நிறுத்தி வச்சிருந்தோம்ல. ஆமென். அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவராய் இறங்கிறார். மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே எழுமி நிற்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நம்முடைய தேவன். நம்ம துதிக்கும் போது அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய் திறந்து நல்ல கர்த்தர் நன்றியோடு இந்த முதல் நாளில் அதிகாலையில் வந்திருக்கிறோம். கொஞ்சம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தானே வந்திருக்கிறோம். நம்ம யாருமே இங்கே வெறுமையாக வரலை. ஆண்டவரிடத்தில் சில நன்மைகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது இந்த மாதத்தில் சில காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து தான் நம்ம நினைத்து கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் இந்த காரியத்திற்கு என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே,
என்னால் அது முடியாது. சில காரியங்கள் இந்த மாதத்துல நமக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஆண்டவரே, அந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வாசல்களை கர்த்தர் எனக்காக திறப்பீராக, எங்களுக்காக திறப்பீராக. ஆண்டவருக்கு எல்லா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியாந்தடரபலபக்கதடரபா, ஓரியாந்தடரபலபக்கதடரபௌஷியா, ஓரியாந்தடரபலபௌதிரிபிக்கரபா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் திறந்ததை எந்த மனிதனாலும் பூட்டவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை திறப்பார் என்று சொன்னார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு வாசலை திறப்பார் என்று சொன்னார். அது எந்த எகிப்தின் சேனைகளும் மூட முடியாது, எந்த பார்வோனின் சேனைகள் அதை அடைச்சு வைக்க முடியாது. ஏன்னா அது திறக்கிறது கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில ஆமென், வாசலை திறக்கிறது ஒரு மனிதன் அல்ல, கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதே போல சத்துருடைய வாசல் அவர் பூட்டினதுதான். அவர் ஒரு தடவை பூட்டினதான். அதனாலதான் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியரை நீ என்னைக்குமே நீ காண மாட்ட. ஏன்னா இனி உன் வாழ்க்கையில் எகிப்தின் சேனைகள் வர முடியாத அளவுக்கு நான் அவைகளை முறியடித்து போட்டேன். ஹல்லேலூயா. நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அதை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமையுள்ள பலவானின் வெள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வெள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, பிப்ரவரி வாசலை அடைப்பவன் ஒருவரால் அடைக்க முடியாது. ஏனென்றால் திறக்கிறவர் கர்த்தர். விசுவாசத்தோடு இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஓ, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராய், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராய். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராய், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராய். மரணயிருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, மரணயிருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது.
துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்தபோ சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. நல்ல கைகளை தட்டி விசுவாச அறிக்கை செய்ய பார்க்கலாம். நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது உனக்கான வாசலை ஆவியானவர் திறக்கிறார். வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆமை இதுவரைக்கும் திறக்காத புதிய வாசல்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திறக்கப்படுவதாக, குடும்பத்தில் திறக்கப்படுவதாக, ஊழியத்தில் புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமே அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. இல்லை என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் இல்லை. இல்லை இல்லை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? கர்த்தர் திறந்தா யாரால் அதை பூட்ட முடியும்? அவர் கண்மலையில நீரூற்றை திறக்க வல்லமுள்ளவர். கற்பாறையிலிருந்து நீரூற்றை அவரால் திறக்க முடியும் என்று சொன்னார். உனக்கான ஊற்றுகள் திறக்கப்படுவதாக, உன் குடும்பத்துக்கான ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. ஆரோக்கியத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லலாம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஓ இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அவனை எதிர்க்கிறவர்கள் இல்லாமல் போவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டேன். கொஞ்ச நாள் உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உனக்கு முன்னால இருந்து யுத்தம் பண்ணுவா. உனக்காக யுத்தம் பண்ணுகிறது மனுஷன் அல்ல, உனக்காக யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். உன் சார்பில் நிற்கிறது கர்த்தர். அது எப்படிப்பட்ட எதிர்ப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சத்துருக்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அவமாக்கி போடுவார். உடைய தந்திரமான ஆலோசனைகள் நிறைவேறாது. உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் உன்னதமான திட்டம், ஒரு பெரிய திட்டம். ஆமே, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனம் சாதாரணமான தரிசனம் அல்ல. இங்க நிற்கிற ஒவ்வொருவரை குறித்து என் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. நீ ஒரு சாதாரண விசுவாசி என்று நினைக்காத. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. ஆமே, ஒரு தகப்பனுக்கு பிள்ளை மேல ஆமே ஒரு பெரிய திட்டம் இருப்பது போல உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது.
ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை, நமக்கு தேவன் சொல்லின எல்லா காரியங்களையும் தேவன் தாமே நிறைவேற்றுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்திலே ஜெபித்த போது கர்த்தர் ஆமேன் நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 24வது வசனத்தை ஆமேன் தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதில் 24வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சாலமோன் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் இருதயத்தில் கொடுத்த வார்த்தை, நான் வாக்கினால் சொன்னதை என்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஒரு வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி மாதம் பார்ப்பா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கண்ணீர் சிந்தி இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நிறைவேறும் என்று சொல்லி நீ அடிக்கடி இப்படிப்பட்டதான கேள்விகளை நீ தேவ சமூகத்தில் எழுப்பிக்கொண்டே இருக்கிறாய். உடைய இருதயத்தில் எப்பொழுதும் நின்றாலும் நடந்தாலும் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் வசனங்களை கேட்க உட்கார்ந்தாலும், ஆண்டவரே எப்பொழுது நான் வேதனையோடு வந்தாலும் எனக்கு ஏற்ற வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நீர் கொடுக்கிறீர், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே நான் ஜெபித்து இந்த இடத்துல வந்து உட்காரும்போது நீர் ஊழியக்காரருடைய நாவின் மூலமாக நீர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறீர். நான் வேதத்தை வாசிக்கும் போது கொடுக்கிறீர், தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறீர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும், இது என்றைக்கு நிறைவேறும் ஆண்டவரே என்று சொல்லி நீ தேவ சமூகத்திலே ஜெபித்தவர்களாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் இந்த அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதம் ஆமென் உனக்கு நான் என்னென்ன காரியங்களை வாக்கினால சொன்னேனோ அதனுடைய நிறைவேறுதலை இந்த மாதத்திலிருந்து நீ பார்க்க போகிறாய். நீ சொல்ல போகிறாய், உன் வாழ்க்கையில் சில காரியங்களை நான் செய்யும் போது, உன் வாழ்க்கையில் சில அற்புதங்களை நான் செய்யும் போது நீ உன் வாய் திறந்து சொல்ல போகிறாய், கர்த்தர் எனக்கு சொன்னதை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கைகளை தட்டி ஆமென் நல்ல அபிஷேகத்தோட பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆமென் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையை வெறும் பிரசங்கமாய் கேட்காமல் உங்களுக்கு உள் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் அதை எழுதி வைப்பாராக. சேர்ல இருக்கிறவங்களை நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி உனக்கு வாக்கினால் சொன்னதை அவர் தம்முடைய கரத்தினால அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காத்து காத்து தேவ சமூகத்தில் இனியும் எத்தனை நாட்கள், இனி எத்தனை ஆண்டுகள், இனி எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஒரு கையளவு மேகத்தை நான் எழுப்ப போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கையளவு மேகத்தை நீ பார்க்க போகிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை 3 விதமாக ஆவியானவர் பிரித்து இதை போதிக்கும்படி என் உள்ளத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஒன்று, ஒரு வாக்கு. எப்போவுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையே வாக்கு தத்தத்தோடு தான் ஆரம்பிக்கப்படுது. ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் அழைக்கும் போதே கர்த்தர் நம்மளை வாக்கு கொடுத்து தான் அழைக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்போவுமே அவர் முதலாவது வாக்கு தத்தங்களை கொடுப்பார், பிறகு தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் என்பது இப்பொழுது இனிமேல் மாத்திரம் இல்லை, மாதம் மாதம் மாத்திரம் இல்லை. உங்களை என்னைக்கு தேவன் அழைத்தாரோ
உங்களை அழைக்கும் போதே வா, என் அண்டைக்கு வா, மனம் திரும்பி வா, நீ அப்படி வருவா என்று சொன்னால் நான் இந்த காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மளை அழைக்கும் போதே நம்ம மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே சிலருக்காக நான் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் ஆவியானவர் எனக்குள்ள வசனங்களை நினைப்பூட்டும் போது அந்த வசனத்தை அந்த வீட்டிலே நான் சொல்லி ஜெபிப்பது உண்டு. அநேகருக்கு நான் ஜெபிக்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்ட முதல் தடவை கர்த்தர் இந்த வசனத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட முதல் முறை நான் ஞானஸ்நானம் எடுத்த போது, நான் இப்படி இந்த காரியத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தை தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு திருச்சபையில் ஆண்டு விழாவுக்காக பேசும்படி என்னை அழைத்திருந்தார்கள். பல ஆண்டுகள் அவங்க ஊழியம் செஞ்சுட்டாங்க. ஒரு ஆண்டு விழாவுக்கு பேசும்படியா இப்போ நான் தேவ சமூகத்தில் ஜோமன், ஆண்டவரே இந்த சபைக்கு என்ன வார்த்தை? இப்போ ஆவியானவர் ஒரு வசனத்தை காட்டினார். நான் அந்த சபையில் போய் இந்த வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணி முடித்து நாங்கள் சாப்பிட உட்காரும்போது இந்த பாஸ்டர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து சொன்னார், பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் எடுத்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? என் மேலே கையை வச்சு என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன வசனத்தை சொல்லி என்னை அழைச்சாரோ, நான் கூட நினச்சேன் இத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சே, கர்த்தர் அந்த வசனத்தை சொல்லி தான் பல நாட்கள் நினச்சிருக்கேன், அந்த வசனத்தினுடைய ஒரு பிட்டு கூட நிறைவேறின மாதிரியே தெரியலையே, அப்படி நான் பல முறை நினச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த செய்திக்கு முதல் வசனத்தை நீங்கள் எடுக்கும்போது என் மேலே அன்னைக்கு கையை வச்சு ஜெபிக்கும் போது என்ன ஒரு அபிஷேகம் இறங்கினதோ அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கினது போல நான் உணர்ந்தேன். என்னுடைய தேவன் மீண்டும் மீண்டும் வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால் அவர் மறக்கலன்னு அர்த்தம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆரம்பமே வாக்கு தத்தம் கொடுத்து தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். முதலாவதாக இந்த வாக்கு தத்தம் என்று சொல்லும்போது அதில் 3 பகுதிகளை நாம் பார்க்கலாம். முதலாவது பகுதி, நாம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாள், நாம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை எடுத்தோன்னே எல்லா நாளும் நமக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட சமயத்தில், ஒருவேளை நாம் ஜெபிக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்கும் போது தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போதே வாக்கு தத்தத்தை சொல்லிதான் அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போதே ஆண்டவர் முதல்ல எடுத்தோடனே முதல் வார்த்தை அவனை பார்த்து சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் போது ஆண்டவர் எப்படி தான் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து, நீ வா, நான் அவனை கைவிட மாட்டேன். அப்போ நம்முடைய அழைப்பில் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஆண்டவரை நம்பி வந்துட்டேன் பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பத்தில் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, நான் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எல்லாரும் கேட்குறாங்க, அதனால தான் உன் பிள்ளை கல்யாணம் ஆகலை, அதனால தான் உனக்கு வேலை கிடைக்கல, அதனால தான் உன்னால் வீடு கட்ட முடியல, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரே சந்தேகம். பாருங்கள், ஆண்டவர் அழைச்சிட்டாருனாலே நம்ம மேலே ஆண்டவர் வாக்கு தத்தத்தை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் ஒரு நாள் தேவன் மறக்க மாட்டார். அந்த வாக்கு தத்தம் வெறும் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய ஆண்டவர் இங்கே பேசும்போது சொல்றார், பூமியில் இருக்கிற வம்சங்களில் எல்லாம் உனக்குள் என்ன பண்ணப்படும்? அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலையும் உன் சந்ததியாக நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டளிடுவேன். அப்போ அழைச்சிட்டாருனாலே நமக்குள்ள குழப்பம் வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலை வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலை வேண்டாம். ஆமென். சில பிரச்சனைகள் வரலாம், சில தேவைகள் வரலாம்,
அது பார்க்கும்போது சூழ்நிலை அப்படி சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் சும்மா வரலை, என் மேலே வாக்குத்தத்தங்கள் இருக்குது. என் தேவன் என்னை குறித்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கைகளை தட்டி ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன உண்டானது? முதல்ல ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவனை அழைக்கும் போதே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கூட, நான் உன்னை பெரிய ஜாதியாக. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பேசுகிறார்? உன்னை நான் என்ன ஆக்க போகிறேன்? பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ ஆபிரகாம் யோசிக்கலாம், சரி ஓகே, நம்ம குழந்தைக்காக தானே காத்திருக்கோம். இப்போ ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் என்ன கொடுத்துருவார்? நமக்கு வாக்குத்தத்தம் வந்த உடனே நமக்கு அடுத்தது உடனே தோணும், எப்போ செய்ய போகிறார், எப்போ செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது போல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 3 விதமான காலங்கள் உண்டு. ஒன்று வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் காலம், ரெண்டாவது நாம் காத்திருக்கும் காலம், நம்ம அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கிற காலம், மூன்றாவது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் நிறைவேற்றி விடுவார். சில வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிடுவார். சில வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டுக்குள்ளேயே கர்த்தர் நிறைவேற்றுவார். சில வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்துக்குள்ளேயே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன், இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள கூட சில காரியங்களை தேவனால நிறைவேற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் உங்களிலிருந்து துவங்கி உங்கள் சந்ததிகளிலே அது கடந்து போய் கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்குது. உங்களில் இருந்து ஆரம்பிச்சு நான் நினைக்கிறேன், நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா எங்கள் முற்பிதாக்கள்லேயே அந்த வாக்குத்தத்தம் துவங்கிருச்சு. அவங்க எல்லாரும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்தபடி, திராணிக்கு தகுந்தபடி ஒரு சின்னதாக ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். நான் நேற்றைக்கு கூட நான் ஒரு பாடல் காட்சி போய்கிட்டு இருந்தது. அதில் என்னுடைய சகோதரன், என்னுடைய கோயம்புத்தூரில் என்னுடைய பெரியப்பா மகனுடைய மகளும் அவங்க மகனும், அவன் மகன் கீபோர்டு வாசிக்கிறான், மக வந்து பாட்டு பாடுறான். அவள் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஃபேமிலியராக யூடியூப்பில் நிறையா பாடல்கள், பல லட்சம் பேர் அவளுடைய பாடலில் பார்க்குறான். நான் அப்படி பார்க்குறேன், என்னுடைய பெரியம்மா அவங்க எழுதின பாடல்கள் பல லட்சம் ஜனங்கள் அது கடந்து போயிடுச்சு. அப்போ எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில் நிறையா காரியங்களை நான் பார்க்கும்போது நினைக்கிறேன், என்னுடைய முற்பிதாக்கள் அந்த நாட்களில் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் கர்த்தரை சேவிக்கும் போது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சந்ததியாக கர்த்தர் விடலை. சந்ததிகள் மேலே அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அப்போ எங்கள் அப்பாலாம் எஸ்டேட்டில் இருக்கிற ஆள். எங்கள் அப்பா சொல்லுவார், எஸ்டேட்டில் பேண்டு வாத்தியம், பேண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு பேண்டு, இதையெல்லாம் அடித்து ஹார்மோனிய பெட்டி வாசித்து நாங்கள் ஆண்டவர் ஆராதிப்போம் அப்படின்னா. பேண்டில் எஸ்டேட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு இந்த மாதிரி கீபோர்டு எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த மொரக்காஸ் ஜால்ரா இதை வச்சு அந்த எஸ்டேட் ஜனங்கள் ஆராதிப்பாங்க. என்னுடைய தகப்பனார் முற்பிதாக்கள்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அங்கே அன்னைக்கு அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே சில வாக்குத்தத்தங்கள் அது உங்களுக்கானவைகள் மாத்திரமல்ல, உங்களில் இருந்து உங்கள் சந்ததியாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது காலம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. ஆனால் ஒரு ஆண்டில் தேவன் அதை செய்யவில்லை, 2 ஆண்டில் கர்த்தர் செய்யவில்லை. ஏறத்தாழ 25 ஆண்டுகள் அவன் தேவ சமூகத்தில் அவன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். நல்ல கவனிங்க,
ஆதியாகமம் 12:2-3 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே ஆதியாகமம் 17:21 நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலம், குறித்த காலத்திலே சாராள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். அப்படி என்று சொன்னால் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது ஒரு காலம், தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். எனக்கு இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு நீ இருக்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதியில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு ஒரு குறித்த காலத்தை இஸ்ரவேலின் தேவன் வாமேன் குறித்த காலத்தை உன்னுடைய காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த காலம் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அதை காத்திருக்கிறதுக்கு வாஞ்சையோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்த போகாதே, நீ சொந்த போகாதே, சொந்த போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்த போகாதே, நீ சொந்த போகாதே, சொந்த போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தத்தவர் சிறந்ததை, ஏமாற்றங்கள் அறிக்கை செய்வோமா? வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள். ஒருத்தர் பார்த்து இந்த பாட்டு பாடலாமா? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். முகத்தை பார்த்து காலை வேளையில பாடுங்க பார்க்கலாம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்த போகாதே, நீ சொந்த போகாதே, சொந்த போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்த போகாதே, நீ சொந்த போகாதே, சொந்த போகாதே, உன்னை அழைத்தவர். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எந்த அளவுக்கு பெரிய வாக்குத்தத்தமோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் தேவன் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில்லை? நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் இந்த நாட்களே நிறைவேற்றலாமேன்னு சொல்லி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பல தடமாற்றங்கள் இருந்தது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை குறித்து. முதலாவது அவன் என்ன நினைத்தான், கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த லோத்துவையே நமக்கு பிள்ளையாக வைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அவன் நம்முடைய இனத்தான், நம்முடைய சொந்தக்காரன்.
அவன் நம்முடைய இரத்த பிறப்பு. எதா பண்ணிருங்க, அது சவுண்டு வருது, இரத்த பிறப்பாக இருக்குது. அதனால் அவனையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிள்ளையா எடுத்துக்கொள்ளலாம். அவன் யாரை குறி வச்சானோ அங்கே தான் வினைய ஆரம்பிச்சுது. அவன் நடந்தது என்ன தெரியுமா, லோத்தை அவன் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. சில நேரங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய சுய அறிவினாலேயே நாம் நிறைவேற்ற நினைப்போம். தேவன் நமக்கு ஒரு வீடை தரலாம் என்று சொல்லலாம், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை தரலாம் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் சொன்னால் தேவன் மாத்திரமே நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் சொன்னார், அவர் வீட்டுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன் என்று சொன்னார். உடனே அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார். தேவன் எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார், அதனால் எனக்கு வீடு கிடைக்கும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு காத்திருந்தார். கொஞ்ச நாட்களிலேயே அவருக்கு ஒரு இடம் வந்தது, இந்த இடம் விலைக்கு வருது என்று சொல்லி. உடனே அவர் இன்னும் சந்தோஷமானார். ஆண்டவர் சொன்னார்ல, அதே போல் ஒரு இடம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்தை வாங்குவதற்கு ஒரு இடத்துல பணம் இல்லை. சில நாட்கள் கழித்து ஒரு பேங்க்குக்காரங்க இவர் அப்ரோச் பண்ணாங்க. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட தனியார் வங்கி இவர் அப்ரோச் பண்ணாங்க. உடனே அவருக்கு இன்னும் சந்தோஷம் வந்துருச்சு. ஆண்டவர் எனக்கு இடத்தையும் காமித்தார், ஆண்டவர் எனக்கு லோனுக்கும் கர்த்தர் வாசலை திறந்தார் என்று சொல்லி அவர் லோன் அப்ளை பண்ணி விட்டார். ஏன்னு சொன்னால் அவருக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நமக்கு தான் வீடு தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் அன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தப்ப பேசினது, அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துல அவர் பேசவே இல்லை. அவர் அந்த லோனையும் வாங்கிட்டார், வீட்டையும் வாங்கிட்டார், கட்டியும் எல்லாம் முடிச்சிட்டார். இப்போ அந்த வீடு பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு. பிரதிஷ்டையில் ஒரு பெரிய சாட்சி சொன்னார். கர்த்தர் எனக்கு சொன்னார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதே போல் அந்த இடம் விலைக்கு வந்துச்சு, அந்த இடத்த வாங்கினேன், அதே போல் எனக்கு லோனும் அப்ளை ஆச்சு, அந்த லோனில் வீடும் கட்டிக்கிட்டேன், கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நடத்தினான்னு சொல்லி. சில மாதங்களிலேயே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்படியே பிஸ்னஸ் டல்லாக ஆரம்பித்தது. மாதந்தோறும் பல ஆயிரம் ரூபாய் மாதம் கட்ட வேண்டும். ஆமேன், அந்த நாட்கள்லேயே 30-40 ரூபாய்க்கு மேலே கட்ட வேணும். அவருக்கு பிஸ்னஸ் இருக்கிற காலத்தில் அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. அவருடைய மனைவியுடைய வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏற்கனவே அவருக்கு ஒரு ஊழிய அழைப்பும் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் சேர்ந்து பிரச்சனையாக ஆரம்பித்தது. இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம், தேவனனை ஊழியத்துக்கு அழைத்தார், ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணுகிறேன், அதனால தான் கர்த்தர் இந்த கஷ்டத்தை போடுகிறாரா, அப்படி ஒரு சந்தேகம். அடுத்ததாக அவருக்கு இன்னொரு சந்தேகம், ஆமேன், ஆண்டவர் தானே இடத்தை தருவேன்னு சொன்னார், வீட்டை தருவேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் வீட்டை தருவேன்னு சொன்னானா அதை நம்பி தானே நான் லோன் போட்டேன், இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு அவருக்கு பெரிய சந்தேகம். இப்படி அவருக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு பக்கம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், ஏன்னா அதனால தான் இந்த பிரச்சனை. இன்னொரு பக்கம் என்னென்னா கர்த்தர் சொன்னாரே, அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு இவருக்கு ஒரு போராட்டம். ஒரு ஊழியரை அணுகினார், இவரும் ஊழியம் செய்கிறார். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை அணுகி அவரிடத்தில் கேட்டார், ஐயா, ஆண்டவர் சொல்லி தான் எல்லாமே செஞ்சேன், அவர் சொன்னதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு, ஆனால் நான் ஏன் இப்போ நடுத்தருவில் நிற்கிறேன், இப்போ பல மாதங்கள் ஆகிப்போச்சு, இப்போ எல்லாம் பிரச்சனை ஆகிப்போச்சு, மேனேஜர் கூப்பிட்றாரு, மேனேஜர் வார்ன் பண்ணுறாரு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவர் சொன்னார், தம்பி, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னது உண்மைதான், வீட்டை தருவேன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் கர்த்தர் எப்படி தருவேன்னு சொன்னாரா? அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தாயா? நான் இதை எந்த விதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் லோன் போட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீ கேட்டாயா? ஆண்டவர்னோடு கூட இடைப்பட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் பிரச்சனை வரும்போது வந்து நிற்பார், ஆண்டவர் சொல்லலைன்னா அவர் வந்து நிற்க மாட்டார். இன்னைக்கு இந்த ஆபிரகாமை போல நாமவே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆண்டவருக்கு எந்த ஹெல்ப்பரும் தேவையில்லை, அவர் சொன்னதை அவருடைய கரமே நிறைவேற்றி முடிக்கும். வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ முதல்ல லோத்துவை பிளான் பண்ணுறார். லோத்தை பிளான் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது? லோத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக அவருடைய மனதில் யார் வருகிறார்? எலியேசர் வருகிறார். அதற்காக போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் வீட்டில் பிறந்த இந்த வேலைக்காரன் எனக்கு பிள்ளையா இருக்கட்டுமா? ஆண்டவர் சொல்றார், இந்த எலியேசரும் உன்னுடைய பிள்ளை இல்லை. எப்படி பாருங்க, ஆண்டவர் எலியேசரை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருந்தா தெரியுமா? உனக்கு நான் கொடுக்கிற பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குற வேலை தான் எலியேசருடைய வேலை. நீ பொண்ணு பார்க்க வச்சிருந்தவனை பிள்ளையாக்க நினைக்கிற. ஆமேனும் வரல, ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பல நேரம் நம்ம ஆசையில் எலியேசராக இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்னதை எலியேசரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுடைய பார்வை முழுவதுமாக எலியேசர் ரொம்ப உண்மையாக இருக்கிறான். எலியேசர் நமக்கு பிள்ளையாக இருக்கட்டும், ஆமே, நமக்கு இனி பிள்ளை பிறக்காது. உடனே எலியேசரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணார். அடுத்து அவனுடைய மனைவி மூலமாக ஒரு ஆலோசனை வருது.
அப்படியே மனைவி சொல்லுகிற சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்மை ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆமென், விசுவாசத்தை விடு, நீ எத்தனை நாள் தான் இந்த விசுவாசத்தை நம்பிட்டு இருப்ப, கொஞ்சம் இறங்கி வா, கொஞ்சம் இறங்கி வா, நீ விசுவாசத்தில் இப்படியெல்லாம் இருக்காத, கொஞ்சம் லூசு விடுன்னு சொல்லலாம். அங்கே மனைவியே ப்ரெஷர் பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவனும் நினைக்கிறான், ஒருவேளை அவள் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா, காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அப்படியே ஆகார் மூலமாக, வேலைக்கார பெண்ணாகிய ஆகார் மூலமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறான். அந்த இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரே இஸ்மவேல் உனக்கும் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்மவேலும் அல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பே, உனக்கும் சாராளுக்கும் நான் யாருக்குன்னு நான் தீர்மானம் பண்ணனோ அவங்கள கொண்டுதான் நான் நிறைவேற்றுவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உனக்கு யாரை கொண்டு எந்த நேரத்தில் எந்த நாளிலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்ம செய்கிற சில கோளாறு ஆண்டவருடைய வேலையை தாமதப்படுத்திடுது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒன்றுமே நடக்கலைனாலும் இடைஞ்சல் பண்ணாமையாவது இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ ஒன்றும் பண்ணலைன்னா பரவாயில்ல, நீ ஆண்டவரை தொந்தரவு பண்ணாமல் விட்டினா அவரே கரத்தினால நிறைவேற்றிடுவார். நீ இடையில ட்ராக் மாறி போய் இஸ்மவேல் பிறந்து குடும்பத்தில் வீட்டில் பிரச்சனை ஆகி ஆகார் அனுப்பி வச்சு இஸ்மவேலை துரத்தி விட்டு, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஹல்லேலூயா, ஆமென். எதுவும் நடக்கலைனாலும் பரவாயில்ல, நீ தேவையில்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காத. ஏன்னா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இடையில ஒரு பாட்டு வந்திருந்தது, உமக்கு உதவி தேவையில்லை கர்த்தர், உமக்கு உதவி தேவையில்லைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அவர் சொன்னதை அவரே நிறைவேற்றிடுவாராம். ஆண்டவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாதீங்க, யாரும் ஆலோசனை கமிட்டியெல்லாம் போடாதீங்க, அவரே யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் கரத்தினால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக அநேகரோடு கூட பேசுகிறார். நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போதே ஆவியில் நான் இப்படி உணர்கிறேன், சிலர் காத்திருக்காம கொஞ்சம் அவசரப்படலாமோ, கொஞ்சம் ஒரு காலெடு எடுத்து வைக்கலாமோன்னு சிலர் நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும் ஆண்டவருடைய ஆமென் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்தில் உத்தரவை கேட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து நீ முடிவெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிவு எடுத்துட்டு வந்து ஊழியக்காரங்கிட்ட பேசுவாங்க. எல்லாம் அவங்களே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்தப்போ வருவாங்க, இல்லை எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபம் தான் பண்ணி வைக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம அங்கே போய் நம்ம ஏதாவது ஆலோசனை கொடுக்க முடியுமா? எல்லாம் அவங்களே. நம்ம ஏதாவது நமக்கு ஒரு மாதிரி மனசுக்கு படும், நமக்கு ஒரு மாதிரி முதல்லையே வந்து கேட்டால் தான் எஸ்ஆர்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர், நீ முதல்லையே தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா. கிதியோன் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், ஆண்டவரே முதல் தடவை கேட்டு ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார், இருந்தாலும் அவனுக்கு திருப்தி வரல. மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அதை உறுதி செய்து விட்டு போகிறான். ஆண்டவர் அங்கே ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்டால் மாத்திரம் பத்தாது, ஊழியரிடத்துலையும் வந்து நீங்கள் கேட்க வேண்டும். சிலர்லாம் அப்படியே அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க, பேசி அவங்களுக்குள்ளேயே இதை பாஸ்டர்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா பாஸ்டர் தடுத்துருவார், பாஸ்டர் அபசகுணமாக பேசிடுவார். பாஸ்டருக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், இப்போ நம்மளே இந்த பிஸ்னஸ் செஞ்சு இப்போ 10 லட்ச ரூபா கிடச்சோடனே 1 லட்ச ரூபா கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் பாஸ்டருக்கு தெரியும், பிடுங்கிட்டு போகும்போது பாஸ்டருக்கு தானாக தெரியும். அல்லேலூயா. வரமாட்டேங்குதே, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் பிரதர் மனசுலேயே வச்சுக்கங்க, இப்போ நம்ம டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும், அந்த டீலிங் நம்மளே வச்சு முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட வந்ததுக்கப்புறம் போய் சர்ப்ரைஸா, நீ என்ன சர்ப்ரைஸு, நான் உனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ். அல்லேலூயா. இதெல்லாம் முதல்ல பாஸ்டர் இப்படி ஒரு ஐடியா இருக்குது, என்ன சொல்கிறீங்க, தீர்மானம் பண்ணிட்டு வந்து சொல்கிறது. அல்லேலூயா. தம்பி சுதன் வா, இப்போ சுதன் குமார் வா, யாரையாவது நான் கூப்பிட்டேன்னா கரெக்டாக இருந்தேன்னா சங்கடமாகி போயிடும். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் பிளான் பண்ணிட்டான். இப்போ சுதன் வந்து சொல்கிறாப்புல, பாஸ்டர் நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறோம் பாஸ்டர்,
அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் சொல்கிறேன், இல்லைப்பா உனக்கும் அவருக்கு செட் ஆகாது. குமார் கோவப்படுவாப்புல, டப்புன்னு கோவப்படுவாப்புல, உனக்கும் குமாருக்கும் செட் ஆகாது. இல்லை இது எவ்வளோ தூரம் போகுன்னு தெரியாது, இதனால் நாளைக்கு சபைக்குள்ள ஒரு மனசாங்கல் வரக்கூடாது, அதனால் விட்டுரு வேணான்னு சொல்கிறேன். உடனே நேராக போய் சுதன் போய் குமார்கிட்ட சொல்கிறாப்புல, பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னார் இது வேணாம்ட்டார். உடனே குமார் சொல்கிறாப்புல, எனக்கு அப்போவே தெரியும் நம்ம ஒன்றா இருக்கிறதே பாஸ்டருக்கு பிடிக்காது, நம்ம ஒன்றா இருக்கிறது பாஸ்டர் எனக்கு தெரியும் பிரதர், அவருக்கு நம்ம ஒன்றா இருக்கிறதே பிடிக்காது, அவருக்கு நம்ம ஒன்றா டீ கடையில் உட்காரும் போதே அவர் குறுகுருன்னு தான் பார்த்தார். நம்ம அப்போ சொன்னார் பார்த்தீங்களா, டீ கடை நம்மளை தான் சொன்னார், எவனோ ஒருத்தன் போய் போட்டு கொடுத்துருக்குறான், கேமராவில் எவ்வளோ பார்க்குறாரு போல் இருக்குது. ஆமேன். இது கர்த்தர் சில காரியங்களை நமக்கு உள்ளத்தில் சில சமாதானம் இல்லாத கர்த்தர் போடுவார். அதை நம்ம சொல்லும்போது அதை செகண்ட் ஒப்பீனியனாக எடுக்காமல் தேவ நமக்கு கொடுக்குற ஒப்பீனியனாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அதை செய்யும் போது 1000 பிரச்சனை வந்துச்சுனாலும் நீங்கள் அப்போ பிரச்சனையே வராதா? தேவன் சொன்னது வருங்க, நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைச்சார், ஆண்டவர் நம்பி தான் ஊழியத்தில் வந்தேன், இந்த ஊழியத்தில் நான் சந்திக்காத பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, அவர் சொல்லி அவர் உத்தரவோடு வந்ததுனால எப்போ பிரச்சனை வந்தாலும் அவர் இறங்கி வந்து நின்றார். எத்தனை புயல் காற்று அடித்தாலும் அவர் விடுவிக்கும்படியாக அவர் இறங்கி வந்து விடுகிறார். உனக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்துக்கு எதிராக எத்தனை சூறாவளிகள் வந்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பின்னாக அல்ல, உனக்கு வலப்பக்கத்தில் அல்ல, உனக்கு இடப்பக்கத்தில் அல்ல, அவர் முன்னாலே வந்து நின்று சத்துருக்களை துரத்தி அடித்து உன் வசத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்ல கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் பல காரியங்களை யோசிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டார். தெளிவா ஆண்டவர் சொன்னார், உனக்கு சாராளுக்கு பிறக்கிற அந்த பிள்ளையோடு என்னுடைய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு இடையில என்ன நடக்குது தெரியுமா? வாக்குத்தத்தம் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வேகமாக வாசிங்கள். ஆமென். 4:18 21 வரைக்கும். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தத்தோடு சொல்கிறாருன்னா அது வாக்குத்தத்தமே அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பலத்தாலும் அறிவினால அதை சாதிக்கவே முடியாது. ஒன்னே ஒன்று தான், தேவ கிருபை இறங்கி வரும்போது அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமே தவிர உன்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலோ அல்ல. அல்லேலூயா. அவன் நம்புறதுக்கு ஏதுவில்லாத இருந்தான், பிள்ளையே இல்லை. அடுத்த வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அவனுடைய 100 வயதில் என்ன நடக்குது தெரியுமா? அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருந்தவனை ஆண்டவர் பலமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். தன் சரீரம் செத்து போனதையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். இப்ப ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் செய்ய செய்ய முதல்ல அவன் நினைச்ச எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணார். அவன் யோசித்த பிரகாரமாக கர்த்தர் அதை நிறைவேற்றலை. பிள்ளைய தருவேன்னு சொன்னார். ஆனால் அவன் யாரை மைண்டில் வச்சாங்களோ அந்த நபரை எல்லாம் வாழ்க்கையை விட்டு எடுத்துட்டாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் சரீரமும் செத்து போயிருச்சு, சாராளுடைய கற்பமும் செத்து போயிருச்சு. இப்போ அவன் நினைச்சாலும் யாரோடையும் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. சாராளுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே 100க்கு 100 அடைக்கப்பட்டாயிருச்சு. அந்த அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் இப்போ அவன் என்ன நடக்குது? முதல்ல சாத்தியக்கூறு இருந்துச்சு, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தான். இப்போ சாத்தியக்கூறெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. ஆவியானவர் அவனை விசுவாசத்தில் பலப்படுத்தினா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ காத்திருக்கிற காலங்களில் உன்னுடைய விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கையை தேவன் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெருசோ அந்த வாக்குத்தத்தத்தை உன் மேலே கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக உன்னுடைய விசுவாசமாகிய அஸ்திபாரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு சின்ன கட்டடத்தை நான் திருக்கோயிலூரில் நம்ம பில்லர் எழுப்பி வச்சுருக்கிறோம். திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட ஏரியா மாத்திரம் நம்ம மேலே வார்த்து விட்டுறலாம், காங்கிரீட் போட்டுடலாம் அப்படின்னு. அப்போ நான் கேட்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் அந்த காங்கிரீட் போகிறத குறித்து எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம எழுப்பியிருக்கிற பில்லர்களை போட்டிருக்கிற கம்பி மேலே காங்கிரீட் போடுறத தாங்கிறது அளவுக்கான பில்லர் கிடையாது. நம்ம வந்து மேலே ஷீட் போடுறது தான் பிளான். அப்படி தான் நம்ம பில்லர் எழுப்பியிருக்கிறோம். அப்போ பில்லரை ஸ்ட்ராங் ஆக்கினா தான் மேலே கட்டடம் எழுப்ப முடியும். உன்னுடைய விசுவாசமாகிய பில்லரை ஆண்டவர் ஸ்ட்ராங் ஆக்கிற வரைக்கும் உனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. என்ன ஆமென் வரல? எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாததற்கு கால தாமதமாகிறதுக்கு ஒரு காரணம் என்ன? தேவன் அவர் எந்த நிமிஷம் வேணாலும் செய்யலாம். 25 வருஷத்துக்கு அப்புறம் செய்யக்கூடியதை அவர் 25 வருஷத்துக்கு முன்னால் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆமென், ரொம்ப லகுதான். ஆனால் இது தேவன் தான் செய்த செயல். இன்னைக்கும் ஈசாக்கை குறித்து ஏன் பிரசங்கம் பண்ணுறேன் தெரியுமா? 100 வயதில் 90 வயதுள்ள ஒரு மனுஷிக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சரித்திரத்திலுமே நடக்கலை. தேவன் உனக்கு செய்ய போகிற அற்புதங்கள் எப்படிப்பட்டவைகள், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள். ஆமென். அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசமாகிய அஸ்திபாரத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சில காரியங்கள் நம்புவதற்கு ஏதும் இல்லை, இருக்கட்டும். சில காரியங்கள் உங்களால் விசுவாசிக்க முடியல. இது எப்படி நடக்கும்? ஒன்றுமே புரியல. நல்ல கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு சபைக்கு ஒரு சொந்த இடம் வேணும். இன்னைக்கு இருக்கிற லேண்ட் ரேட்ஸை பார்த்தா அட்வான்ஸுக்கே காசு இல்லை நம்மக்கிட்ட. அல்லேலூயா. ஆமென் வரலையே? எங்கிட்ட சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்போ போய் இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? நீங்கள் 2007 ஊழிய ஆரம்பிச்சிட்டிங்க. 2007 இந்த இடம்லாம் எவ்வளோ தெரியுங்களா? அப்படியே ஒரு ஏக்கர்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க இவ்வளோன்னு. என் தேவன் சரீரம் நல்லா இருக்கும்போது அற்புதம் செய்கிறவர் அல்ல, சரீரம் செத்ததுக்கு பிறகு அற்புதத்தை செய்கிறவர். நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, எவ்வளோ லேண்ட் எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்னேன், எங்கேயாவது ஏக்கர் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு. மேலே கீழேயும் பார்க்குறாங்க. அவங்க மனசில் என்ன நினைப்பாங்கங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்கள நான் ஓப்பனிங் கூப்பிடுவேங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஆமென் வரமாட்டேங்குது? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியுது? அல்லேலூயா. ஆமென். அநேகர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே ஒரு 2 கிரவுண்ட் இருக்குது வாங்கிக்கிறீங்களா, 1 கிரவுண்ட் இருக்குது வாங்கிக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், பத்தாது ஐயா, எங்கள் விசுவாசத்துக்கு பத்தாது. எங்களுக்கு வாகனங்கள்லாம் ஒரு நிறுத்துறதுக்கு இடம் வேணும். எங்கள் சபை இன்னும் வளரும், அதுக்காக இடம் வேணும். இதுக்கெல்லாம் பெரிய இடம் வேணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி ரேண்டு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? யோ நீ என்ன இன்னுமா விசுவாசத்தில் யோபுடைய மனைவி மாதிரி தேவனை தூசித்து ஜீவனை விடும் இன்னமும் உத்தமத்தில் ஏன் உறுதியாக இருக்கிறீர்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அவர் நம்ம சர்ச்சுக்கு வந்து பார்க்கல. அவர் சொன்னார் தண்டலத்தில், அப்போவே ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கணும் நீங்கள். நான் ஐயையோ ஐயா, 1/4 கிரவுண்டு செருப்பை கழட்டி வைக்கிற கூட பத்தாது. நாங்கள் முன்னால் சும்மா விட்டுருக்கிற இடமே 1/4 கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். அவர் நீங்கள் உங்களுக்கு அப்போவே 2 லட்சம் வித்துட்டு இருந்தது, நீங்கள் அப்போவே வாங்கி போட்டிருக்கணும் பாஸ்டர். கீழே சர்ச்சு மேலே வீடு. நம்ம பிரான்ச் சர்ச்சு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் சொல்கிறேன், வாக்கு தத்தம் பெருசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பெருசு. நான் விசுவாசிக்கிற அப்போஸ்தலர் எழுப்புதல் சபைக்கு மாத்திரம் பெரிய வாக்கு தத்தம் இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மேலையும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பெரியவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த அஸ்திபாரத்தை போடுறதுக்கு தான் டைம் ஆகுது. அஸ்திபாரம் வேலை முடிஞ்சதுன்னா
சீக்கிரம் தேவன் கட்டடத்தை கட்டி எழுப்பிடுவார். ஆமென். அதே ஆதியாகமம் 17:7 எடுத்து வாசிங்கள் வேகமாக. ஆதியாகமம் 7:17 சாரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:17 சாரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு இப்போ என்ன நடக்குது? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபம். எப்போ தெரியுமா? எகிப்தில் அவங்க இருக்கும்போது. கரங்களை உயர்த்திற அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் எப்போ தெரியுமா வந்துச்சு? எகிப்தில் அவங்க அடிமைத்தனமாக இருக்கும்போது. ஆமென். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினானா. இப்போ நான் கடைசியாக டைம் இல்லாதனால நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நான் ஒரு காலம் சொன்னேன். எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் காலம் என்ன காலம்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற காலம். ரெண்டாவது காலம் என்ன காலம்? வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிற காலம். மூன்றாவது என்ன காலம்? இந்த நிறைவேறுகிற காலம். நீங்கள் அதை குறித்து மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிட்றேன், நேரமாகி போச்சு. இந்த நிறைவேறுகிற காலம்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு சம்மந்தமாகவே இருக்காது, எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க லிட்ரலாக. ஏன்னா சாரால் நகைத்தாள்னு இருக்குது. அவளுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அவள் சிரிச்சாலாம். நீங்கள் உண்மையாக என்ன நினைப்பீங்கன்னா சிரிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்கள் சூழ்நிலை. அடுத்ததாக என்ன நடக்கும்? அங்கே வேற ஒரு ராஜா வந்து அவங்கள கொடுமையாக உபத்திரவப்படுத்தினானா. வாக்குத்தத்தம் நீங்கள் பெற போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையில் அநேக வேதனைகள் வரும். அந்த வேதனைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சீக்கிரத்தில் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த காலம் சமீபித்து வந்துவிட்டது. ரபா கானா தியங்கா ரபா. கைகளை தட்டி ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஏன் இந்த உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கு? காரணமே தெரியாம நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க. காரணமே தெரியாம உங்க இருதயம் வேதனையில நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நான் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறேன். நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு. சில குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில இந்த இப்ப எப்போதும் அனுபவிக்காத மன வேதனையை நீ ஏன் அனுபவிக்கிறாய் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது நல்ல கைத்தட்டி அதை கடந்து வா, அதை கடந்து வா. அந்த நிறைவேறும் காலத்தை நீ சீக்கிரத்தில் கடக்க போகிற. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். வேதாகமத்தை கீழே வைத்துவிட்டு நல்ல அபிஷேகத்தோட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் எதற்காக தேவன் உனக்கு கொடுக்கிறார்? இந்த கண்ணீரின் பாதையை நீ கடக்கத்தக்கதான பலனை பரலோகத்தின் தேவன் ஆவியானவர் இப்பொழுது உனக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஒரு ராஜா எழும்புறான். அவன் எல்லா ஜனங்களையும் வேதனைப்படுத்துகிறான். அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுத போது பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து அவர் இறங்கி வந்து மோசேயை கர்த்தர் எழுப்பினது போல உன்னுடைய பல வேதனையின் கண்ணீர், உன்னுடைய பெருமூச்சுகள் இந்த மாதம் தேவனை உன்னுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு வரப்போகிறது. அன்னைக்கு முச்செடியிலே எழுந்தருளி பேசின அதே தேவன் உன்னுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் எழும்ப போகிறா. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எழும்ப போகிறா. அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போகிறா. நிச்சயம் நிறைவேறும். தைரியமாயிரு. ஊராபா கமனா லீதார ரவோஷியா. நீ கர்த்தருக்காக செய்த பிரயாசங்களை கர்த்தர் அறிகிறார். கர்த்தருக்காக கொடுக்க முடியலையே, தேவ ராஜ்யத்துக்காக என்னால் தோள் கொடுக்க முடியலையே, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென். ஒரு காலத்தில் தேவனுக்காக நான் செய்தேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்காக செய்த ஒன்றையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆமே, உனக்கு ஒரு நிறைவேறும் காலம் உண்டு. உன்னை ஆவியான தோல்ல வச்சு உன்னை பலப்படுத்தி சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே. இந்த வேதனை இந்த போராட்டமும் எதற்காக என்று சொன்னார், இது நிறைவேறும் காலம் சமீபமாய் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் காலம் வந்து விட்டது. இனி நீ அழுது கொண்டு இரா.
அந்த காலம் சமீபித்து விட்டது. பிள்ளை உண்டான போது ஆமென், கர்ப்பிணியான பெண் ஆமென், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம். ஆனால் அந்த வலி வரும்போது தான், இந்த பிரசவ வலி வரும்போது தான் பிள்ளையை பெற்றெடுக்கிற மாதிரி உனக்குள்ளே நீ சுமந்து கொண்ட அந்த வாக்குத்தத்தம், அந்த வேதனையின் மத்தியில் அந்த வாக்குத்தத்தம் வெளிவரும். ஆமென். நீ கண்ணீரோட தேவ சமூகத்தில் இந்த நிந்தை அவமானத்தை சுமந்து கொண்டு நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அந்த இருதயம் உடைஞ்சு அழும்போது, ஆண்டவரேன்னு சொல்லி தேவ பாதத்தில் நீ இருக்கும் போது, நீ காத்திருக்கும் போது கர்த்தர் அவன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உன்னிலே கர்த்தர் நிறைவேற்றுவா. எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம் எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே. ஹalleluya ஜீசஸ். வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் உம் கரங்களினா இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றுவி. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னில் போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னில் போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், நன்றி குறையாமல் வார்த்தைகள் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், நன்றி குறையாமல் வார்த்தைகள் நல்லவர். காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், கொஞ்சம் குறையாமல் வார்த்தைகள் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், கொஞ்சம் குறையாமல் வார்த்தைகள் நல்லவர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், கொஞ்சம் குறையாமல் வார்த்தைகள் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், கொஞ்சம் குறையாமல் வார்த்தைகள் நல்லவர். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் சொன்னதை அவரே நிறைவேற்றுவாருங்க. நீங்க காத்துருங்க, கலங்காதீங்க, எதுவுமே நடக்கலன்னு பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லையா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நீங்க சொல்லணும். உலகமே உங்களை பார்த்து கேள்வி எழுப்பும், உங்களுக்குள்ள மாம்சத்திலிருந்து ஒரு கேள்வி வரும், இது எப்படி நடக்கும்? அப்ப நீங்க சொல்லணும், உங்களுக்குள்ளே நீங்க சொல்லணும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவா. அவர் கரத்தினால் நிறைவேற்றுவா, கரத்தினால் நிறைவேற்றுவா, கரத்தினால் நிறைவேற்றுவா. நல்ல கைகளை தட்டி ஆமே. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல, உன்னை குறிச்ச திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுவா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தமாக எங்களோடு கூட பேசியிருக்கிறது நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் இடைப்படுங்க, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
கர்த்தாவே என்னென்ன வாக்குத்தத்தங்களை நீர் இவருடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்தீரோ அதை உம்முடைய கரம் இந்த மாதத்தில் இருந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கையளவு மேகம் இப்பொழுது எழும்பி விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் இனி வெட்கத்தினால் அல்ல ஆண்டவரே, நீ உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, சந்தேகங்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், தைரியத்தின் ஆவிய கர்த்தர் தருவீராக. இந்த காத்திருக்கிற காலங்களிலே அவர்கள் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டது போல எந்த சூழ்நிலையை தன்னுடைய விசுவாசம் சேதப்படாதபடிக்கு, விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்தோடு காத்திருக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எதை செய்தாலும் அது தேவ சித்தமான்னு கேட்டு செய்யுங்க. தேவ சித்தம் இல்லாத எதுக்கும் உங்க வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாதீங்க. ஆண்டுடைய பாதத்தில் காத்துருங்க. ஆமென். நீங்களா எந்த காரியத்திலையும் இறங்கி போய் செய்யாதீங்க. கர்த்தருடைய கரம் இறங்கும். நீங்க கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற வரைக்கும் ஆமென் காத்துருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு விசேஷமாக இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.